ஹாய் மக்களே, நமக்கு எப்படி காந்தியோ அந்த மாதிரி தான் அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின். எப்படி காந்தி எந்த கவர்மெண்ட் பொசிஷன்லயும் ஆக்சுவலா இல்லைனாலும் அவரோட இமேஜ் நம்ம கரன்சில யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பிராங்க்லினோட இமேஜ் அமெரிக்கன் கரன்சிஸ்ல இருக்கும். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு நேஷனல் லீடர் மட்டும் இல்ல, அவர் ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்டும் கூட. மின்னல்ல இருந்து கரண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத ஆக்சுவலா அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு நாள் பயங்கரமா காத்தடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப பட்டத்துல கூடவே ஒரு பட்டு துணியை கட்டி மேல அனுப்பிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, மழை பெஞ்சு நினைறப்ப அந்த பட்டு துணி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், ஒரு கண்டக்டரா மாறும் அப்படிங்கிற காரணத்துக்காக பட்டு துணியோட இன்னொரு எண்டில் ஒரு கீயை கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ வர சார்ஜ் அதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே ஒரு இடியும் அந்த பட்டத்து மேலேயே விழுந்தது. இடி பட்டத்து மேலே விழுந்தோடனே பட்டை பொசுங்கி கீழே விழுந்துருது. சாவியை எடுத்துட்டு அவர் டென்ட்டில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டேட்டர் மாதிரியான ஒரு டிவைஸில் போய் வைக்கிறாரு. அப்போ அந்த டிவைஸ் சார்ஜ் ஆகிறத நோட் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் மின்னலில் மின்சாரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக ப்ரூவ் பண்ணது. அதுக்கு காரணமானது நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.